வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மக்கள் நீதி மய்யத்தின் நிறுவனர் கமல்ஹாசன் அரசியல் பேரணிகளில் அதிக கூட்டம் வாக்குகளாக மாற வேண்டிய அவசியமில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த கொள்கை தனக்கும் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை வழிநடத்தும் நடிகர் சரியல்வாதி விஜய் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் உலகளவில் பொருந்தும் என்றார். விஜயின் பேரணிகளில் அதிக அளவில் மக்கள் கலந்து கொண்டது குறித்தும் அத்தகைய கூட்டங்கள் வாக்குகளாக மாறக்கூடாது என்ற விமர்சனம் குறித்தும் கேட்டபோது ஹாசன் திட்டவட்டமாக கூறினார், நிச்சயமாக அவை அனைத்தும் வாக்குகளாக மாற்றப்படாது. இது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். விஜய்க்கும் இதே விதி பொருந்துமா என்பது குறித்து மேலும் வலியுறுத்திய போது, அது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும் போது விஜயை எப்படி விளக்க முடியும்? அது எனக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் கூட்டத்தை ஈர்க்கலாம், ஆனால் அவை அனைத்தும் வாக்குகளாக மாறாது என்று பதிலளித்தார். அரசியலில் ஆழமாக அடியெடுத்து வைக்கும்போது விஜய் என்ன அறிவுரை வழங்குவார் என்று கேட்டதற்கு ஹாசன் கூறினார், சரியான பாதையில் செல்லுங்கள், தைரியத்துடன் தொடருங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். இது அனைத்து தலைவர்களுக்கும் எனது வேண்டுகோள். விமர்சனம் அரசியலுக்கு மட்டும் உரியது அல்ல என்றும், சினிமாவில் கூட ஆர்வமுள்ள நடிகர்கள் தங்கள் எதிர்ப்பாளர்களின் பங்கை எதிர்கொள்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் டிவிகே பேரணிகளில் பெரிய கூட்டங்கள் வாக்குகளை பெறாமல் போகலாம் என்ற திமுக போன்ற கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக செப்டம்பர் 20 அன்று திருவாரூரில் நடந்த ஒரு பேரணியின் போது விஜய் நேரடியாக இந்த பிரச்சினையை எடுத்துரைத்தார். வியத்தகு முறையில் போட்டியாளர்கள் இது போன்ற பேரணிகளை வெற்று கூட்டங்கள் என்று நிராகரிப்பதாக அவர் கூட்டத்தினரிடம் கூறினார். பின்னர் அது உண்மையா என்று அவர்களிடம் கேட்டார். கூட்டத்தின் விஜய் என்ற எதிரொலிக்கும் கோஷங்கள் டிவிகேக்கு ஆதரவளிக்கும் வலுவான உறுதிமொழியாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஆழ்ந்த நெகிழ்ச்சியடைந்த விஜய் தனது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு, உண்மையான ஜனநாயகத்தை, மனசாட்சியை கொண்ட ஒன்றை கட்டி எழுப்புவதே தனது கட்சியின் நோக்கம் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.